மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். அது நிமித்தமாக இன்று திருப்பூர் செல்லவிருக்கிறேன். அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி திருப்பூர் மாவட்டத்திற்கு மருத்துவத்துறை மட்டுமல்ல அனைத்து துறைகள் சார்ந்த அரசு திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைய இந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும் என்று பற்றி ஒரு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறேன். நீங்க என்ன கேட்டு திமுக தலைவர் இல்ல தொடர்ந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா நல்லது. அவங்க நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து மக்கள் தீர்ப்பை மதிக்காம மக்கள் தீர்ப்பிட்டு இருந்து பாடம் கத்துக்காம தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா திமுக நல்லா இருக்கும். அதனால தொடர்ந்து அவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும். இல்ல தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 99% மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை. அது தவிர நம்ம பயிற்சி மருத்துவர்கள் ஃபாரின்ல இருந்து படித்த மருத்துவர்கள் மற்றும் பிஜிஸ் முதுகுநிலை மருத்துவர்கள் அவங்களும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவர்கள் பற்றாக்குறையில் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். அமைச்சரவை கூட்டத்தில் 90 நிமிடங்கள்ல 430 மேற்பட்ட திட்டங்கள் சம்பந்தமாக ஆலோசித்தோம். 90 நிமிஷத்துல 430 திட்டங்களை எப்படி ஆலோசிக்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு பொருள் இன்பம் அந்த 3 பிரிவுகளுக்கு எந்தெந்த மாதிரி துறைகளில் எந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா திட்டங்களையும் சொல்லலை, ஒரு பிராட் அவுட்லைன் அந்த திட்டங்கள் பற்றியான ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் நாங்கள் பேசல. தலைவர் அவர்கள் ஒரு நீண்டகால ஒரு திட்டத்திற்கான ஒரு விஷனை கொடுத்துருக்காரு. அனைத்து திட்டங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக அது முடியாது. 90 நிமிடங்களில் 406 திட்டங்கள் பற்றிலாம் நாங்கள் விரிவாக பேசல. அந்தந்த துறைக்கான திட்டங்கள் அந்தந்த கையேட்டில் இருக்குது. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் அதை பார்த்து அதை எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்து போகணுங்கிறது எங்களுக்கான அந்த உத்தரவை கொடுத்துருக்காரு. அதிமுக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஆதரவு நான் பேசும்போது அதிமுக என்னுடைய தாய் இயக்கம் அப்படிங்கிறாரு. அது சரியான பொதுவான சரியான வாதம் தான். யாரு தாய் இயக்கம்? அதிமுக தாவேக்காக்கு தாய் இயக்கம் இல்லை என்னன்னா அதிமுக மட்டும் இல்லை, பல்வேறு கட்சிகள் இருந்து இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அரவணைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை ஏன் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த தேர்தலில் 108 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எடுத்த முடிவு எல்லாமே தவறாக தான் போயிருக்கு. 2024 வேணான்னு சொன்னார். 2026 எலெக்ஷனில் பிஜேபியோட சேர்ந்தார். அது ஹைலைட்டாக இந்த தீர்ப்பை மதிக்காமல் திமுகவோட கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகும்னு நினச்சாரு பாருங்க. அதுதான் அவர் எடுத்த சிறந்த முடிவு. அதை பிடிக்காம தான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக எந்த நிலைமை இருக்குன்னு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. இல்லை களத்தில் என்ன யதார்த்தமோ, களத்தில் என்ன மக்கள் சூழலில் மக்கள் மத்தியில் என்ன நிலவரமோ அதை தான் பேசுகிறோம். இப்போ ஒரு என்ன இருக்கிறதுங்க கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ணுறதுங்க இருக்கும். என்ன நிலவரத்தை கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு என்ன களத்தில் நிலவரம் இருக்கிறது தெளிவாக ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஸ்டமோட சொல்லியிருக்காரு. அது கரெக்டாக களத்தில் எதிரொலிச்சது. அதுதான் நிலவரம். அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி தமிழக வெற்றி கழக அரசின் அலட்சியத்தால் நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் தான் அப்படி சரண்டர் பண்ணியிருந்தோம், எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழக ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறவங்க தான் எலிஜிபிள். என்னாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள் நிறைய சமயம் ஃபில் ஆக முடியல. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்காக இருக்காங்க, ஆனால் கட் ஆஃப் அதிகமாக இருக்கனால நம்ம ஃபில் பண்ண முடியல. அதனால என்ன ஆகுது, கடந்த 2 ஆண்டுகள் யூனியன் லிஸ்ட், அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க.
ஆனால் அவங்களாலையும் ஃபில்அப் பண்ண முடியாமல் என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு பிறகு ஆல் இண்டியா கோட்டாவில் கட் ஆஃபை குறைச்சி ஃபில் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அது நாமளே பண்ணியிருக்கலாம். நம்ம கட் ஆஃப் நம்ம ஸ்டேட்டுக்கு கட் ஆஃபை குறைக்க அதிகாரம் இருந்ததுன்னா நாமளே குறைச்சி நம்ம தமிழக அரசு மருத்துவர்கள் மூலமாக அந்த இடங்களை ஃபில் பண்ணியிருக்கலாம். இதற்காக உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகியிருக்கோம், மேல்முறையீட்டுக்காக அணுகியிருக்கிறோம். கூடிய விரைவில் இதற்கான நல்ல முடிவு வரும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை இதை பற்றி மருத்துவ கல்வி படிக்கணுங்கிற ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கும். அதுக்கு 7.5% அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. அது உயர்த்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அடித்தட்டு மாணவர்கள், அவங்க ஒரு ஒரு சிட்டியில் ஒரு கான்வென்ட்டில் படிக்கிற மாணவர்களோட கம்பீட் பண்ணுறது உண்மையிலுமே கஷ்டம்தான். 7.5% இடஒதுக்கீடு உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கு. அது உயர்த்துவதை பற்றி நான் முதலமைச்சருடன் கலந்து பேசி உரிய முடிவு எடுத்தேன். மழைக்காலங்களில் தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி அடுத்த வாரம் அனைத்து மருத்துவக் கல்லூரி டீனோட ஒரு மீட்டிங் இருக்குது. அதற்கு அடுத்து இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களோட நாங்கள் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் கூட்டியிருக்கிறோம். இதை பற்றி மட்டும் அல்லாமல் மருத்துவத்துறையில் வேறு என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க போகிறோம். அரசியலில் யார் வேணாலும் வரலாம், அது ஒரு ஜனநாயக உரிமை. இப்போ என்னென்னா, எந்த கரையை வேணாலும் மக்கள் மறந்துடுவாங்க. நான் பாஜக கரைப்படிந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, தமிழக மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜக பல விதங்களை முயற்சி பண்ணி தமிழகத்தில் தொடர் தோல்வினால் திருப்பி இன்னொரு முயற்சி எடுத்திருக்காங்க. இப்போ நார்மலாக ஹிட்டான படம் ரீரிலீஸ் ஆனாலே மக்கள் பார்க்கறதுக்கு வர மாட்டாங்க. ஒரு சில பேரோட படம் தான் ரீரிலீஸ் பண்ணால் பார்க்க வருவாங்க. ஏற்கனவே பல முறை ஃப்ளாப் ஆன படத்தை திருப்பி வேறு பேர் ரீரிலீஸ் பண்ணால் அது எப்படி எடுபடுன்னு தெரியல. கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் தான் பாஜக. பாஜகவின் ஓட்டு வங்கி யாரெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த ஆதரவாளர் ரைட் விங் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. அதில் இன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அதனால தான் ஒன்றா சேர்ந்தாங்களா? சினிமா நடிகர் கட்சின்னு பல விமர்சனங்கள் வந்திருக்குங்க. ஒன்று புரிஞ்சுக்கினா பல மேடையில் சொல்லியிருக்கேன். அவர் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் வட்டம் சினிமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லை. இப்போ 50 வருஷத்துக்கு மேலே தமிழகத்தை 2 கட்சி மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாற்றா யாரும் வரமாட்டாங்கன்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிறப்ப தன் உச்சத்தில் இருந்த பொசிஷன்ல இருந்து வந்து துணிச்சலா இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு முதல் மாநாட்டிலேயே ஒரே சமயத்தில் திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிற துணிச்சல் இருந்த காரணத்தினால தான் மக்கள் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டது யாரும் விஜய் ரசிகராக ஓட்டு போல, விஜய் அவர்களை நம் தலைவர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டனால தான் ஓட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? நன்றி.